வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பழங்களிலே தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தினுடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் இரண்டுமே கொண்டிருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு ஆற்றலை கொடுக்குது. சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, நார்சத்து, மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, இந்த மாதிரி புரதம், தாது பொருட்கள் எல்லாமே அதிகமாகவே நிறைந்திருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக சீத்தாப்பழம் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை இந்த சத்துக்கள் நமக்கு ஊக்குவிக்கும். இதனால ரத்த அழுத்தம் நமக்கு சீராகும். இதய நோய் மற்றும் பக்கவாதம் அபாயத்தை நம்ம எல்லாம் குறைச்சிக்கலாம். ஏன்னா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு இந்த பிபி ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா, நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் வந்து தளர்த்தப்படும். நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில், இதய நாளங்கள், ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் இதயத்திற்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால நமக்கு இதயத்திற்கு தேவையான ரத்த ஓட்டமும் சீராக கிடைக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் இதயமும் நமக்கு பன்மடங்கு பலம் பெறும். ஸோ பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக இதயத்தையுமே நம்ம ஆரோக்கியமாக வைக்கலாம். இதனால ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் அல்லது லோ பிபி, அந்த குறை ரத்த அழுத்தம், எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது பிபி பிரச்சனை விடுபட்டலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழத்துடைய விழுதுல 5 கிராம் அளவுக்கு நார்சத்து இருக்கு. சீத்தாப்பழத்தில் நார்சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால இது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு. இதனால மலச்சிக்கல் நமக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. ஸோ சீத்தாப்பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உணவுகள் செரிமானம் ஆகாமல் போறதால, அந்த ஜீரணம் செய்ய நடக்காததால ஏற்படக்கூடிய பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் இது மாதிரி பிரச்சனைகளையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். இப்போ சீத்தாப்பழத்தில் நார்சத்து இருக்கிறதால நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சீத்தாப்பழங்களை சாப்பிடும்போது அல்லது உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சீத்தாப்பழங்கள் நம்ம சாப்பிடும் போது எல்லாமே அந்த நார்சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வழியாகவே ஊக்குவிக்கப்பட்டு வெளியேற்றப்படும். ஸோ இது இப்போ கழிவுகள் நமக்கு வெளியேற்றப்பட முடியாமல் போறதால் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் சிறப்பாக இயங்குவதற்கெல்லாம் சீத்தாப்பழம் ஹெல்ப் பண்ணும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், அதாவது மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய, உடலை வந்து சுறுசுறுப்பாக வைக்கக்கூடிய விட்டமின் B6 அப்படின்ற அந்த ஊட்டச்சத்தை கொடுத்து இந்த ஹார்மோன் நமக்கு வந்து மேம்படுத்துது. ஸோ விட்டமின் B6 நமக்கு மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது. விட்டமின் B6 வந்து நமக்கு அந்த மன அழுத்தம், படபடக்கக்கூடிய தன்மை எல்லாத்தையும் குறைச்சிரும். ஸோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, விட்டமின் B6 யார் ஒருத்தவங்களுக்கு குறைபாடாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் மனச்சோர்வு இன்னும் டபுள் மடங்கு ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விட்டமின் B6 அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயம் நமக்கு வந்து குறைக்கப்படும். சீத்தாப்பழத்தில் விட்டமின் B6 இருக்கிறதால ஸ்ட்ரெஸ், டென்ஷன் நமக்கு வந்து எதுவுமே இருக்காது. நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும். நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும் போது புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிப்போம். படபடக்கக்கூடிய தன்மை அதெல்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது. உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறது போலவே ஆரோக்கியமாக நம்மளுடைய உடல் எடையை எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்கணும். இல்லைன்னா உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகாம ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்க வேணும் அப்படின்னா சீத்தாப்பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். இதில் அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவில் கார்போஹைட்ரேட்டுகள், சரியான அளவில் புரதங்கள் எல்லாமே நிரம்பியிருக்கு. இதனால சீத்தாப்பழத்தை நீங்க தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை உங்களால் அதிகரிக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளாக இல்லாமல், கொழுப்புகள் எல்லாம் இல்லாமல் அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் குறைச்சிக்கிட்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ்துமாவை சரி பண்ணக்கூடியது, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணி நுரையீரலை பாதுகாக்கக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டு இருக்கு. இந்த விட்டமின் B6 மூச்சு குழாய் அழற்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருப்பவர்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் நன்மை தரும். ஏன்னா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடும். இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, விட்டமின் சி வந்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால இதை நம்ம சாப்பிட்டா சளி பிடிச்சிரும்
அப்படின்னு பயப்படுவாங்க. நீங்கள் பயப்பட வேணாம். சீத்தாப்பழம் உங்களுக்கு சளியை சரி பண்ணிடும். நீங்கள் அளவோடு சாப்பிட்டீங்கன்னா குளிர் காய்ச்சல் எல்லாமே உங்களுக்கு அது குணப்படுத்திடும். ஆஸ்துமா, காசநோய், மூச்சு திணறல் பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த சுவாசம் சார்ந்த பொதுவான பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு சீத்தாப்பழம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சுவாச மண்டலத்தை வலுப்பெற வைக்கும். எலும்புகள் பலமடையக்கூடியது. எலும்புகளை பலமடைய வைத்து பெண்களுக்கெல்லாம் ஒரு ஏற்ற ஒரு பழமாக சீத்தாப்பழம் இருக்குது. சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது, இதயத்திற்கு பலம் கொடுக்கக்கூடியது. கால்சியம் சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள் எல்லாமே நமக்கு பலமடையும். தசைப்பிடிப்பு இருப்பவர்கள்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தசைகளை வலிமையை வச்சுக்கலாம். பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழமாகவே சீத்தாப்பழம் இருக்குது. இது கருவுறுதலை பெண்களுக்கு மேம்படுத்தும், சோர்வு உணர்வை குறைக்கும். அதுக்கப்புறம் பொதுவாகவே அனைவருக்குமே எரிச்சல் தன்மையை சீத்தாப்பழம் வந்து குறைக்கும். இன்னும் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா மூளையினுடைய ஆரோக்கியத்தெல்லாம் சீத்தாப்பழம் நமக்கு மேம்படுத்துறதால நினைவு திறனெல்லாம் சிறப்பாக இருக்கும். கண் பார்வையில நமக்கு வந்து மேம்படுத்தக்கூடியதாக தான் சீத்தாப்பழம் வந்து இருக்கும். அதனால கூர்மையான கண் பார்வையில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு பலமும் கிடைக்கும், எலும்புகளுக்கும் வந்து பலம் கிடைக்கிறதால இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. எலும்புகள், மூளைகள், அப்புறம் நம்மளுடைய கண்கள் நமக்கு பலம் பெறும். நீரிழிவுக்கு நல்லதா, சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் சீத்தாப்பழம் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி டாப்பிக்கே வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நீரிழிவு நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்ற சந்தேகம் வந்து பலருக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணமாக என்னென்ன பார்க்கப்படுதுன்னா சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் வந்து கொண்டிருக்கிறதால இது சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிச்சிடும் அப்படின்றத ஒரு சிலர் வந்து குறிப்பிட்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா சீத்தாப்பழம் வந்து கிளைசமிக் குறியீடு 54 தான் இருக்கு. ஏன்னா இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கணும். அப்போ கிளைசமிக் குறியீடு 54, அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்றதால ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா சீத்தாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். 55 அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ சீத்தாப்பழமே 54 தான் இருக்கிறதால சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினோட அளவு கண்ட்ரோல் ஆக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து என்ன பண்ண முடியாது, ரத்தத்தை வந்து நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து மெதுவாக உறிஞ்சும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஸோ உங்களுக்கு ஒருவேளை சுகர் ப்ராப்ளம் இருந்து சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் நீங்கள் கொண்டிருந்தீங்கன்னா ஒரு முறை உங்களுடைய மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றதுக்கு அப்புறம் கூட உங்களுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருவருக்குமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு நான் சாப்பிடலாமா இல்லையான்றதை மருத்துவரினுடைய பரிந்துரையின்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா இப்போ நீங்கள் சீத்தாப்பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து குறிப்பாக கிடைக்கும். ஏன்னா மற்ற எல்லா காலங்களுமே அது கிடைக்காது. இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, வாழை அப்படின்னு நிறைய பழங்கள் நமக்கு ஞாபகம் வந்தாலும் அது அனைத்து காலங்களுமே கிடைக்கக்கூடியது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடியது தான் சீத்தாப்பழம். ஸோ இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்கள் இதில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள் எலும்புகளுக்கு, தசைகளுக்கு, இதயத்திற்கு வலு கொடுக்கும். உங்களுடைய திசுக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நச்சு பொருட்களை உடலிருந்து வெளியேற்றுவதற்கான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை கொடுக்கும். உங்களுடைய உடலுக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இது கொடுக்கறதால நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெற்று நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையுமே வராமல் தடுத்து கொண்டு நலமாக இருக்கலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பார்க்கறதுக்கு வெளியே கரடுமுரடாக சீத்தாப்பழம் என்னதான் இருந்தாலும் அதோடைய உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவே வந்து இனிப்பானது. அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்கும். அதனால் சீத்தாப்பழத்தை அந்த சீசன்லேயே குறிப்பாக அளவாக சாப்பிட்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.